வெற்றி துளசி சீரியல் சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மகேஷை பற்றின எல்லா உண்மையும் அஞ்சலிக்கு தெரிஞ்சிருது. ஆனால் தன்னுடைய குடும்பத்தாரர்கள் அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறதுக்காக அஞ்சலி வரும்போது மகேஷ் சொல்ல விடாமல் பல பிரச்சனைகளை அஞ்சலிக்கு கொடுக்குறாங்க. அதுலேருந்து எப்படி விடுபட போகிறாங்க, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகேஷ் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறது அஞ்சலி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போ அஞ்சலி இந்த விஷயத்தை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு ஓடோடி வராங்க. அப்போ லட்சுமி கேட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன அஞ்சலி, என்னாச்சு, உன் முகமே சரியில்லை, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா உனக்கு மாப்பிள்ளைக்கு அப்படிங்கும்போது, அம்மா நான் சொல்கிறத கேளுமா அப்படின்னு உண்மையை சொல்கிறதுக்காக வரும்போது உடனே அந்த நேரத்தில் பார்த்தோம்னா மகேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. இங்கே பாரு, உங்கள் அம்மா கிட்ட மட்டும் நீ உண்மையை சொன்னேன்னா உங்கள் அம்மாவோட கதையை முடிக்கிறதுக்காக நான் ஒருத்தனை அனுப்பியிருக்கேன் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க பார்க்குறாங்க. அதே மாதிரிக்கு அவர் வரவும் இதை பார்த்ததுமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படி நீ யாருக்கிட்ட நீ உண்மை சொல்லணும்னு சொல்லிட்டு நினச்சாலும் சரிதான், உன் குடும்பத்தார நான் அவங்க கதையை நான் முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லவும், இப்போ உங்கள் அக்காவும் வெட்டியும் கடைக்கு தானே போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே அஞ்சலி அங்கேருந்து ஓடுறாங்க. எப்படியாவது துளசி அக்காவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த கடையில் பார்க்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பொருளெல்லாம் வாங்கிட்டு இருக்கவும் அந்த இடத்துக்கு வந்துருந்தாங்க. அப்போ அஞ்சலி கிட்ட மகேஷ் ஃபோன் பண்ணுறாங்க. உங்கள் அக்காவும் வெட்டியும் சாதனை வாங்கிட்டு இருக்காங்களா, அவங்க பக்கத்தில் ஒரு குழந்தை பலூன் வச்சுருக்குதா அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி திரும்பி பார்க்குறாங்க. அவங்க சொன்ன மாதிரிக்கே தான் வச்சுருக்குறாங்க. இது எப்படி மகேஷுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அஞ்சலி அதிர்ச்சி அடையவும், அடுத்து பார்த்தோம்னா இப்போ என்ன நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பலூனை வெடிக்க வச்சுருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத அஞ்சலி அப்படியே கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ அவங்க துளசியும் வெட்டியும் அவங்களும் பார்க்குறாங்க. பார்க்கும்போது அவங்க அஞ்சலி நிற்கிறத அவங்க கவனிக்கவே இல்லை. அப்போ மகேஷ் சொல்கிறாங்க, பார்த்தியா இப்போ பலூனை தான் நான் சுட்டிருக்கிறேன், ஆனால் அதே நேரத்தில் உங்கள் அக்காவை கதையை முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது, இது எல்லாமே உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி என்ன பண்ணதுக்குன்னு தெரியாமல் அப்படியே துடிச்சு போயிருந்தாங்க. இங்கே பாரு, என்னை பற்றின எந்த உண்மையாவது உங்கள் வீட்டார்கிட்ட சொன்னேன்னு வச்சுக்கேங்க, ஒவ்வொருத்தரோட கதையை நான் முடிச்சிருவேன், முடிச்சு உன்னை யார் இல்லாத அனாதி ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே அஞ்சலி நீ ஏன்டா அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாரு, நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் நடக்கணும், என்னை மீறி நீ ஏதாவது பண்ணணும் சொல்லி நீ யோசனை பண்ணக்கூட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சுருந்தாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு மேலே அஞ்சலி எதுவுமே நம்மளை ஒன்றுமே அவளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன மாட்டி விடுறதுக்கா நீ ஓடுன பார்த்தியா, உன்னை எப்படி நான் என்னுடைய ஆட்டத்தை வச்சு நான் உன்னை எப்படி நான் உனக்கு செக் வச்சேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அடுத்து பாரு என்னெல்லாம் நடக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்துங்க பார்த்தோம்னா அஞ்சலி அங்கே நின்றுட்டு இருக்கும்போது உடனே துளசியும் வெட்டி அங்கே வராங்க. என்ன அஞ்சலி, இப்போ தான் நான் கொஞ்ச நேரம் முன்னாடி ஃபோன் பண்ணேன், அதுக்குள்ளே இங்கே வந்திருக்கிற, என்ன விஷயமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை உங்களெல்லாம் பார்க்கணும் போல் இருந்தது, அதான் வந்து அப்படின்னு அஞ்சலி சொல்லவும், அப்போ துளசி வெட்டிக்கிட்ட சொல்கிறாங்க, வெட்டி நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொல்லவும், நான் அஞ்சலி கூட நான் பேசிக்கிட்டே வரேன் அப்படிங்கும்போது உடனே வெட்டியும் அவங்க சாதனம்லாம் வாங்கியிருக்கிறாங்க அப்பொழுது அதை கொண்டுட்டு போகும்போது அப்போ துளசி அஞ்சலிகிட்ட கேட்குறாங்க, அஞ்சலி உனக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லைக்கா ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிறாங்க. இல்லை உன் முகமே சரியில்லையே, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லவே இல்லை சொல்லு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, எனக்கு அப்பாவோட ஞாபகமாகவே இருந்துட்டு இருக்குது அங்கே வீட்டில் இருக்கும்போது, அதனால தான் என்னால் அங்கே தனியாக இருக்க முடியல, அதனால தான் நான் உங்களெல்லாம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தேன், வேற ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லவும், அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே துளசி அஞ்சலி அழைச்சிட்டு அவங்க வீட்டுக்கு வராங்க. அடுத்து பார்த்தோம்னா லட்சுமி ஆமாம் இங்கே தானே இருந்த, திடீர்னு நீ எங்கே போயிட்டு அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா துளசி அக்காவை பார்க்குறதுக்காக தான் நான் போனேன், பக்கத்தில் கடைக்கு போயிருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்களா, அதனால தான் நான் போனேன் அப்படின்னா அவங்க என்னெல்லாமோ சொல்லி சமாளிச்சிருந்தாங்க. சரி துளசி, நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும், அப்போ துளசி அஞ்சலி கிட்ட சொல்கிறாங்க, அஞ்சலி நீ ரெஸ்ட் எடு, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு வரேன் அப்படிங்கும்போது அஞ்சலி சரி அப்படிங்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல, நேராக அவங்க பாட்டி இருக்கிற அவங்க ரூமுக்கு வராங்க. அங்கே பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி அப்படியே தூக்கத்தில் இருக்கவும் உடனே அவங்க அஞ்சலி அந்த கதவை மூடுறாங்க. மூடிக்கிட்டு அவங்க பாட்டியோட கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. பாட்டி எனக்கு என்ன பண்ணதுக்குன்னு தெரியல, எனக்கு இப்போ அவன் தான் தப்பு பண்ணனான்னு சொல்லிக்கிட்டு உண்மையை நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் அதுக்கு பிறகு எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, என்னால் அவனை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியல பாட்டி, எப்படியா இந்த குடும்பத்தை அவங்ககிட்ட இருந்து காப்பாற்றணும், எதுக்காக நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக அவன் இதெல்லாம் பண்ணனான்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு தெரிய மாட்டேங்குது, இதெல்லாம் எதிர்த்து நின்று போராடக்கூடிய அளவுக்கு எனக்கு எந்தவித சக்தியும் என்கிட்ட இல்லை, நீ எந்திரிச்சு வா
பாட்டி, நீ எந்திரிச்சு வந்தா உன்னால் மட்டும்தான் பாட்டி இவனை வந்து அதாவது இவன் எப்படிப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்கும் சொல்ல முடியும். என்னால் தனியாக இருந்து எதுவுமே பண்ண முடியல, எனக்கு பயமாக இருக்குது பாட்டி. இவங்ககிட்ட இருந்து மாட்டிக்கிட்டு இப்போ நான் என்ன பண்ணதுக்குன்னு எனக்கு என்ன முடிவெடுக்கணும் எனக்கு தெரியல. ஆனால் அந்த குடும்பத்தை காப்பாற்றணும். அப்பாவோட நிலைமை இந்த குடும்பத்தில் உள்ள யாருக்குமே திரும்ப வந்துடக்கூடாது. ஆனால் அவன் இதோட விடுற மாதிரிக்கு ஆள் கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து முருகனனையும் அப்பாவையும் தான் அவன் தூக்கி இருக்கிறான். அப்போ அப்பாவோட கதை முடிஞ்சு போச்சுது. கண்டிப்பாக அடுத்தது முருகனனை தூக்குறதுக்காக இவன் வந்து எந்த எல்லைக்குனாலும் போவான். ஆனால் எதுக்காக இப்படி பண்ணினான்னு தான் எனக்கு தெரிய மாட்டேங்குது. இதை எதிர்த்து நின்று கேள்வி கேட்குற தெம்மும் என்கிட்ட இல்லை. இந்த உண்மையை வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்லக்கூடிய அளவுக்கு தைரியமும் என்கிட்ட இல்லாமல் அவன் பண்ணிட்டான். என்ன சொன்னாலும் அவன் எல்லாத்தையும் வந்து அவன் கதையை முடிச்சிடும்னு சொல்லி மிரட்டிட்டான். அதனால எனக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறதுக்குன்னு தெரியல. நீ எந்திரிச்சு வா பாட்டி, நீ எந்திரிச்சு வந்தால் தான் அவனுக்கு ஒரு முடிவு கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க அழுதுட்டு இருக்கும்போது பாட்டியோட கையில் வந்து அவங்க கண்ணீர் வந்து விழவும் உடனே பாட்டி வந்து அப்படி கையெல்லாம் அசைக்கிற மாதிரி இருக்கிறாங்க. அப்போ வந்து அஞ்சலி வந்து அவங்க பாட்டியை பார்க்குறாங்க. பாட்டி எந்திக்கிறியா பாட்டி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், ஆனால் பாட்டிகிட்ட வேறு எந்தவித அசைவும் இல்லாமல் இருக்கும்போது உடனே அஞ்சலி வந்து அழுதுகிட்டு இருக்கவும், அப்போ துளசி வந்து அஞ்சலின்னு சொல்லிட்டு கூப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. உடனே அஞ்சலி பார்த்தோம்னா தன்னுடைய கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு எதுவுமே அதாவது அழாத மாதிரிக்கு அவங்க வெளியே வராங்க. என்ன அஞ்சலி பாட்டியை பார்க்கறதுக்காக போனே அப்படிங்கும்போது, ஆமாக்கா அப்படிங்கிறாங்க. சரிதான் அஞ்சலி, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன். நீ எதோ சோகமாகவே இருந்துட்டு இருக்கிற, என்னம்மா பிரச்சனை நீ சொல்லு அப்படிங்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், சரிடா நீ இந்த காப்பியை குடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. உடனே வந்து அஞ்சலிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல. அப்போ அவங்க வெற்றி வரவும், அப்போ வெற்றி வந்து எல்லாமே கூடமாட இருந்து எல்லா வேலையுமே அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அஞ்சலி வந்து நினைக்கிறாங்க, வெற்றி கிட்ட இந்த விஷயத்த நம்ம சொன்னா என்ன அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. இந்த குடும்பத்தை வந்து மகேஷ்கிட்ட இருந்து காப்பாற்றணும். அதே நேரத்தில் மகேஷ் எப்படிப்பட்டவன்னு சொல்லிக்கிட்டு வெற்றிக்கு வந்து உண்மையே நம்ம வந்து சொல்லணும். அப்போனா தான் நம்ம முருகண்ணனையும் காப்பாற்ற முடியும் இவங்ககிட்ட இருந்து. அதனால் நம்ம வெற்றிக்கு விட்ட வந்து இந்த விஷயத்தை பற்றி சொல்லிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. நம்ம நேரடியாக தானே சொல்லக்கூடாது, ஆனால் நம்ம மறைமுகமாக நம்ம சொல்லலாம்ல அப்படின்னு அஞ்சலிக்கு ஒரு ஐடியா வந்து தோண ஆரம்பிச்சிருது. அடுத்தது அங்கே வந்து துளசி வந்து வெற்றிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, வெற்றி நம்மளுக்கு வந்து முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதனால் வெளியே கொஞ்சம் போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லவும், உடனே வெற்றியும் சரின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் வெற்றியும் அவங்க வெளியே கிளம்புறாங்க. அப்போ வந்து துளசி வந்து அதாவது இந்த விசேஷத்துக்காக எல்லாருக்கும் வந்து அவங்க பத்திரிக்கையும் கொடுக்கறதுக்காக போகவும், அப்போ அஞ்சலி வந்து பார்த்தோம்னா அவங்க வேற ஒரு சிம் கார்டு எடுத்து அவங்க வெற்றிக்கிட்ட இந்த உண்மையை சொல்கிறதுக்காக அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ துளசி வந்து அவங்க வந்து சொந்தக்காரங்க வீட்டிலலாம் வந்து இந்த கொடுத்துட்டு இருக்கனால வெற்றி வந்து தனியாக பக்கத்தில் நின்றுட்டு இருக்கும்போது அப்போ வெற்றிக்கு வந்து ஒரு ஃபோன் வரவும் உடனே யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலி பார்த்தோம்னா அவங்க கொஞ்சம் வேறு வயசில் அவங்க வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது உங்களுடைய மாமாவோட நிலைமைக்கு காரணம் யாருங்கிற உண்மை வந்து தெரிஞ்சு போச்சுது. அது மட்டும் இல்லாமல் அவங்ககிட்ட இருந்து முருகனே நீங்கள் காப்பாற்றணும், இது வந்து உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லவும், இது கிட்டதுமே வெற்றி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் யார் எதுக்காக இப்படி பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, அப்போ வந்து இங்கே பாருங்கள் இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் வேறு யாருக்கிட்டுமே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றுறது இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா வெற்றி வந்து கேட்டுட்ருக்குறாங்க, தயவு செய்து நீங்கள் யாருன்னு சொல்லுங்கள், யாரை வந்து நீங்கள் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கவும், யார் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உடனே வந்து அஞ்சலிக்கு என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதாவது மகேஷ் தான் இதுக்கு காரணம்னு சொல்லிட்டு நம்ம நேரடியாக சொல்லிட்டோம்னா மகேஷ் வந்து நான் தான் சொன்னங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு அஞ்சலி வந்து இப்படி சொல்லியிருந்தாங்க. உங்கள் குடும்பத்திலேருந்து ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அடுத்தது முருகனனை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணியிருந்தாங்க. இதை கேட்டுட்டு வெற்றி அதிர்ச்சி அடைகிறாங்க.